ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமகே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அனுபவம் ராமச்சந்திரன் சுவாமிநாதன் அப்படிங்கிற 2 IAS அதிகாரிகளை பற்றி பார்க்குறோம். 2 பேருமே பெரியவாடி ஓட்டி. சுவாமிநாதன் IAS டெல்லியில் இருக்கார், அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கார். மகாபிரியோட தரிசனம் பண்ண காஞ்சிபுரம் வர நேரம் இருக்குன்னு போகிற வழியில் ராமச்சந்திரன் IAS வீட்டுக்கு வர அவர் நான் ஒரு பொருளை கொடுக்குறேன், பெரியவாட்டை சேருங்கிற, தாராளமாப்பா அப்படிங்கிற அந்த பொருளை சேகரிக்க கொல்லை பக்கம் போகிறேன், தோட்டத்துக்கு போகிறேன். அவருடைய வீட்டு தோட்டத்தில் நிறைய செடி கொடிகள்லாம் வச்சுருக்கேன். செடி கொடிகள் வளர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அன்போடு அதெல்லாம் வளர்த்து பராமரிச்சு அப்படின்னா அந்த செடி கொடிகளோடு உங்களால் பேச முடியும். மேலை நாட்டில் இதெல்லாம் நிரூபிச்சிருக்கா. ஒரு செடி, ஒரு கொடின்னு வச்சுக்கோ, ஒரு பூக்களை தரக்கூடிய ஒரு செடின்னு வச்சுக்கோளேன். நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த செடியில் இருக்கிற பூவை பறிக்கிறப்ப ரொம்ப மெதுவாக டக்கு டக்குன்னு இழுக்கக்கூடாது, டக்குனுங்கெல்லாம் இழுக்கக்கூடாது. சில பேர்லாம் ஒரு மரத்துலேருந்து காயெல்லாம் பறிக்கணும் இழுப்பேன். இப்போ நம்மளை பிடிச்சி இழுத்த அப்படி இருக்கும். செடி கொடியும் ஒரு உயிரினம். இந்த பிரபஞ்சத்தில் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் செடி கொடியும் ஒன்று. செடி கொடியும் ஒன்று. ஏகநாதர் அப்படிங்கிற ஒரு மகான், ஏகநாதர் அப்படிங்கிற மகான் பண்டரிபுரத்து மகான். அவ அம்மா ஒரு நாள் சொன்ன, ஏகநாதரை நாமதேவரான்னு எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ வருது. யாரோ ஒரு மகன், விஷயத்தை கவனிங்க, விஷயத்தான் முக்கியம். அதில் தன்னோட மகன் கிட்ட அம்மா சொல்கிறா, ஒரு மருந்து மூலிகை தயார் பண்ணணும், பூவரச மரத்தோட பட்டையை வெட்டிண்டு வா அப்படிங்கிற. அவர் வெட்டின்னு வந்து கொடுக்குற. பூவரச மரத்து பட்டையை வெட்டணும். அப்புறம் அவருக்கு தோன்றது, ஐயோ மரத்துலேருந்து அப்படி பட்டையை வெட்டணுமே, எவ்வளோ மரத்துக்கு வலிச்சிருக்கும். ஒரு அறுவாளால் தான் வெட்டணும், எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த மரம் பட்ட அவஸ்தையை தான் படணுங்கிறதுக்காக ஒரு கோடாலியால் தன்னோட காலை வெட்டிக்கிறேன். சாயந்தரம் அம்மா பார்த்து கேட்குறேன், என்னப்பா காலில் என்ன? அம்மா அந்த மரம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோ, இந்த மரத்தை நான் வெட்டுகிற போது என்ன வேதனை இருந்திருக்குங்கிறத நான் உணர வேண்டும் என்பதற்காக என் காலை நானே விட்டுட்டேன் அப்படிங்க இந்த மகன், பண்டரிபுரத்து மகன். எல்லா செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு. அதனால தான் ஒரு புஷ்பம் பறிக்கணும்னா அந்த மரத்தை வணங்கிட்டு அந்த புஷ்பத்தை பகவான் நாமத்தை சொல்லி பறிக்கணும். பறிக்காமல் இருக்க முடியாது, பறிக்கணும். பகவான் நாமத்தை சொல்லி பறிக்கணும். அதற்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். இங்கே ராமச்சந்திரன் கொல்லைக்கு வந்திருக்க, தோட்டத்துக்கு வந்திருக்க. அவருடைய தோட்டத்தில் பச்சை கொண்டக்கடலை செடி இருக்கு. என்னது? பச்சை கொண்டக்கடலை. அதை பறிச்சோன்னா பச்சை கொண்டக்கடலையை சேகரிக்கலாம். அந்த செடியில் காய்ச்சிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய பெரிய காய்கறி கடைகளில் போனீங்கன்னா ஸ்ப்ரவுட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். பச்சை கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, நிலக்கடலை, வெந்தயம், கொள்ளு, உங்களுக்கு எல்லாமே வச்சுருப்பான். பச்சையாக முளை கட்டினது அப்படின்பா, முளை கட்டின பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை நம்ம சாப்பிட்டோன்னே ரொம்ப பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா
ஹெல்த்துக்கு, உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வாங்குகிறோம், ஸ்ப்ரவுட் வாங்குகிறோம், பச்சை கடலையா பச்சை கொண்டைக்கடலை வாங்குகிறோம். ஆட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே சாப்பிட்றோமா? கிடையாது. கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் விட்டுறோம், எண்ணெய் விட்டு பரட்டுறோம், கடுகு தாளிக்கிறோம், இன்னும் என்னென்னவோ சேர்க்குறோம். அது சேர்த்த பிறகு அதை சாப்பிட்றோம், டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். ஹெல்த் வைஸ் பார்த்தேன்னா அதை பச்சையாக சாப்பிடுது, அது பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது. நம்மளாம் அப்படி தான் சாப்பிடுவோம். எப்படி? எல்லாம் கலந்து தான் சாப்பிடுவோம், பச்சையாக சாப்பிட மாட்டோம். நாக்கு நமக்கு ரொம்ப நீளம். நம்ம எல்லாருக்குமே எல்லாமே அப்படி எப்படி கலந்து சாப்பிடணும் அப்படி தான் சாப்பிடணும். ஆனால் மகானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக பச்சை கொண்டைக்கடலை அப்படியே கொண்டு போய் பெரியவாட்ட கொடுத்தா பெரியவா அதை எடுத்துப்பார். இது ராமச்சந்திரனுக்கு தெரியும். அவரோட தோட்டத்தில் விளையிறது. அவர் என்ன பண்றார், இது பெரியவாளுக்கு சேரப்போறதுன்னு பெரியவா ஸ்மரணையோட பெரியவா நாமத்தை சொல்லி அந்த பச்சை கொண்டைக்கடலையை சேகரிக்கிறார். தெய்வத்திற்கென்று மகானுக்கென்று ஒரு காரியத்தை, ஒரு செயலை நீங்கள் செய்கிற போது அந்த இடத்துல அந்த பக்தி தொடர்பான சிந்தனை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும்தான் இருக்கணும். ஒரு பூ பறிக்கிறப்ப நம்ம ஏதாவது செல்ஃபோனில் ஒரு பாட்டு கேட்டுட்டு தலையாட்டுட்டு ஏதோ சினிமா போட்டோ ஏதோ ஆட்டம் பாட்டை கேட்டுட்டு சாமிக்கெல்லாம் பூ பறிக்கக்கூடாது. பகவானுக்கு பகவானுக்கு சாத்திரத்துக்குன்னு நம்ம ஒரு மாலை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஆற்றுல ஒரு பூ தொடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூ தொடுக்கிற காலமும் போயிடுத்து, இப்போ மிஷினே வந்துடுது. நீங்கள் பூவெல்லாம் வச்சேன்னா அது வந்து பூ கட்டியே வந்துடுது, நமக்கு கட்டுற வேலையும் மிச்சமாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் பூ தொடுக்கிற போது பகவான் நாமத்தை சொல்லிட்டே பண்ணுவார். பெரிய பெரிய கோவில்கள்லாம் பூ கட்டுறதுக்கு மண்டபம் உண்டு. அந்த காலத்துல திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்துல சிறுத்துணையார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு நாயனார் இருந்தார். அந்த ஆலயத்துல பூ கட்டுகிற மண்டபத்துக்கு அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் பொறுப்பு. அவர் கீழே பல சிப்பந்திகள் உண்டு. அந்த மாலை கட்டுறப்ப நமச்சிவாய 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 நமச்சிவாய் அப்படின்னு சொல்லிட்டே பூவை கட்டுவார். அது போல இந்த ராமச்சந்திரன் ஐஏஎஸ் என்ன பண்றார், பெரியவா நாமத்தை சொல்லி பெரியவா பேரை சொல்லி பெரியவா சிந்தனையிலேயே அந்த பச்சை கொண்டைக்கடலை சேகரிக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.